ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு போரியோ vlogs. என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு வந்து சி செக்ஷன் டெலிவரி ஆச்சு. அண்ட் அதில் வந்து பேபி பிறந்தது, எங்களோட ஃபேமிலியோட ரியாக்ஷன் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்லி ஹாப்பி மொமெண்ட்ஸாக. பட் இப்போ வந்து ஆஃப்டர் சி செக்ஷன் என்னோடய ரெக்கவரி ஹாஸ்பிட்டலில் எப்படி இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். த்ரூ அவுட் எல்லாத்தையுமே வந்து என்னால் 3 நாளுமே கேப்சர் பண்ணிகிட்டு இருக்க முடியலை. ஏன்னா நான் கொஞ்சம் ரெக்கவரி டைமில் இருந்தேன் அப்படின்றதுனால. ஸோ கொஞ்சம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எடுத்த கிளிப்பிங்ஸ் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் வீடியோக்குள்ள நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுமே ஒரு 6 ஹவர்ஸ்க்கு மேலே எனக்கு சாப்பிட எதுவும் கொடுக்கல. அதுக்கப்புறமா வந்து லிக்விடாக மட்டும் கொடுக்கலான்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆப்ரேஷன் பண்ண அன்னைக்கு டே அண்ட் நைட் ஃபுல்லாகவே நான் படுத்துட்டு தான் இருந்தேன். பேபிக்கு ஃபீட் பண்ணது கூட நர்ஸு அப்புறம் என்னோடய அம்மா வந்து என்கிட்ட வந்து ஃபீடிங் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க பேபிக்கு. என்னால் குழந்தைய பிடிச்சி அதை தொட்டு ஃபீல் பண்ணி கூட என்னால் ஃபீட் பண்ண முடியல. அதுவே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி குழந்தைய தூக்கக்கூட முடியல, என்னால் ஒழுங்காக பார்க்கக்கூட முடியலையே குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் கேராகவும் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு சி செக்ஷன் பண்ண அன்றைக்கி. ஸோ அந்த கேர்னஸும் இருந்தது. நிறைய பேர் வந்துட்டு போனாங்க, பார்த்தாங்க. பட் எல்லாரையுமே வந்து ஒரு மாதிரி கேராக தூக்க கலக்கத்துலேயே தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பாப்பாவுக்கு வந்து சும்மா தண்ணி வச்சு தொடச்சிட்டு என்னையும் வந்து ட்ரெஸ்ஸப் பண்ணி விட்டு போயிட்டாங்க. பேட்லாம் கூட நம்மளால் மாற்ற முடியாதுல்ல. ஸோ சர்வெண்ட் வந்து பேட்லாம் வந்து எனக்கு மாற்றிட்டு அண்டு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு போனாங்க. அண்ட் தென் ஃபஸ்ட்டு படுத்துகிட்டே இருந்த நான் வந்து எனக்கு நர்ஸ் வந்து கொஞ்சம் இந்த பெட்டை வந்து கொஞ்சம் மேலே இப்படி உட்கார்ற மாதிரி தூக்கி விட்டாங்க. ஸோ எனக்கு அது மாதிரி எழுந்துச்சி உட்காந்தோடனே எனக்கு ஒரு மாதிரி கேராகிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி, தலை வலிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அவங்க என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணது கூட என்னால் முழுசாக வந்து அப்படியே உத்து கேட்டுட்ருக்கேன், என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டுன்னு. சாதாரணமாக கேட்க முடியல, என் ஃபேஸ் ரியாக்ஷனே பார்த்தா தெரியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு நான் உத்து கேட்டுட்ருக்கேன். ஒரு மாதிரி கேராக இருந்தது எனக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காருங்க. தலை சுற்றும், கண் மங்களாக இருக்கும், இருட்டாகிற மாதிரிங்கிறது வெரி நார்மல். நெக்ஸ்ட் ஃபுல்லாக நம்ம படுத்தே இருக்கனால இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு இல்லைனா நடக்க வைப்பேன். சரியா? நடக்க வச்சுட்டு இந்த டியூப் எடுத்து கொடுத்துருவேன் ஆண்டி. 1 ஹாரில் நீங்கள் இறங்கி யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? எதுவும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. அவ்வளோதான் கஷ்டம், குழந்தைக்கும் கஷ்டம். பாப்பாக்கு நேற்று வேக்சின் போட்டாங்க இல்லையா ஆண்டி? இன்னைக்கு காது டெஸ்ட் எடுக்க வருவாங்க, ஹியரிங் டெஸ்ட்டு. ஒரு 4 o'clock வருவாங்கப்பா. ஹியரிங் டெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில் ஒரு பிளட் டெஸ்ட். சீரியஸாக இந்த சி செக்ஷன் பண்ண அப்புறமா ஃபஸ்ட் டைம் நம்மளாக எழுந்துச்சி நின்று நடக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பெயின் வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. எனக்கு நான் இது எழுந்து நின்னோடனே எனக்கு அவ்வளோதான், ஃபுல்லாக அப்படியே கிருன்னு ஆகிடுச்சு. இப்போ நான் அடுத்த ஸ்டெப்பு எப்படி எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சிருச்சு. ஐயோ ஏஞ்சி நிற்கவே இப்படி இருக்கே, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அப்படின்ற மாதிரி எனக்கு பயம் வந்துச்சு. பட் கூட அந்த அக்கா என் கூடவே பிடிச்சிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக என் கூட ஸ்லோவாக நடந்து வந்தாங்க. நடக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது எனக்கு. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷலைட்டு ஒன்று இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி. சரி நடக்கிறது கஷ்டம், அதுவே கொஞ்சம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக இருக்கலான்னு பார்த்தா அடுத்து யூரின் பேக் எடுத்து விட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டு பாத்ரூமில் போய் யூரின் போன அந்த வலி இருக்குது பாருங்கள், என் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். யூரின் வருது ஆனால் வரல, வலிக்குது ஆனால் வரமாட்டுது. ரொம்ப அழுதுட்டு ஆக்சுவலாக நான் யூரின் போகிறப்போ எங்கள் அம்மாவும் கூட சேர்ந்து வந்து கஷ்டப்பட்டாங்க என் கூட அன்றைக்கி. நீங்கள் சொல்லு வீங்கி போய்க்குதுன்ட்டு பார்த்தா தெரியல. இங்கே பாருங்க அடுத்த கட்டம். நான் கட்டினோடனே என் பையன் நல்லா
இல்லை அவனுக்கு இப்போ தான் குத்தி ஏற்றுது, அதனால் அழகான். எஃபெக்ட் காமிக்கும். அவருக்கு இன்னும் அந்த கனெக்ஷன் இருக்குதுன்னு நினச்சினுக்கிறாரு. வயிற்றில் இருந்த மாதிரி இன்னும் கனெக்ஷன் இருக்குன்னு நினச்சினுக்கிறாரு. டைட்டாக மூடுமா? உனக்கு நைஸ் பேக் வைக்கணும் எதுவும் ஆகலையா? எரியலையா? அம்மா அம்மம்மே அம்மா. இல்லை நான் சரி நீ உன்னை சிரிக்க வைக்கணும்னு நான் ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். சோகமாகவே இருக்கியே அப்படின்னு உன்னை சிரிக்க வைக்கணும்னு ஒரு காமெடியை போட்டேன். ஆனால் அதை நீ கலைக்கிறேன்னு நினச்சிக்கிட்டேன். மூஞ்சி பாருங்க பப்பாளி பழம் மாதிரி இருக்கு பாவாக்கு. கேஸ் வேறு வந்து தொலை மாட்டேன், வந்து தொலைச்சுன்னா கொஞ்சம் நான் சாப்பிடுவேன். சாப்பாடு இன்னும் நான் சாப்பாடே சாப்பிடல. அதில் 100 மாத்திரை போட்டிருக்கு கேஸ் மாத்திரையில், இருக்கிறது 6ன்ற. சரி தண்ணி வெறும் ஜூஸ் மட்டும்தான் குடிச்சிட்டு வேறு எதுவும் சாப்பிடல. பசிக்குதான். பால் வேறு கொடுத்துட்ருக்கேன் பாப்பாக்கு. ஐயோ இந்த யூரின் பேக் எடுத்தாலும் எடுத்துட்டாங்க. அந்த யூரின் பேக் இருந்தாலும் டிஸ்டர்பன்ஸ், இல்லைனாலும் டிஸ்டர்பன்ஸ். அம்மா அந்த யூரின் பேக் மட்டும் நான் கேஸ் வரலன்ட்டு குளுக்கோஸாக ஏற்றிட்டு இருக்காங்க. யூரின் பேக் எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ யூரின் போகிறப்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, கஷ்டமாக இருக்குது. ஸ்டிச்சஸ் தான் அந்த இது போட்டிருக்கிறதுனால நாளைக்கு அதை எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக நடக்கலாம். அதனால் நிம்மற முடியல, இது பண்ண முடியல. இப்போ வாக்கிங் போக சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து இவ்வளோ இப்போ நடந்திருக்கா மறுபடியும் வந்து ஃபுல்லாக வாக்கிங் தான். சரி அவன் வீட்டில் இருக்கான், ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கான். நாங்கள் இங்கே இருக்கோம் ஹாஸ்பிட்டலில். சேலம் மிஸ் பண்ணுறோம். அவனும் மிஸ் பண்ணுறான். எஸ். அம்மா ஒரு ஒன் ஹவருக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி என்னை எங்கேன்னு கேட்டுட்ருக்கானா. எங்கள் அம்மாவும் ரொம்ப நேரமும் பாத்ரூமில் தான் இருக்கார். அப்பா அவன் நினைப்பான், அப்பா நீ ஒரு 8 மணி நேரம் பாத்ரூம் போகிறாரு அப்படின்னு நினைப்பான். நிமிந்து நட, அதை இப்படி பிடிச்சிக்க. மறுநாள் ஃபுல்லாகவே எனக்கு கேஸ் வரவே இல்லை. கேஸ் வந்தால் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் ஜூஸ் தான் கொடுக்கணும். கேஸ் வந்த அப்புறம் தான் சாப்பாடு சாப்பிட்ணும். இட்லியோ என்ன சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வாக்கிங் போக சொன்னாங்க. வாக்கிங் போனால் கேஸ் வரும். நான் 2-3 டைம் நடந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஸ்டிச்சஸில் பெயின் அதிகமாகிடுச்சு. பெயின் அதிகமாகி அழ ஆரம்பித்து அதுக்கப்புறமா எனக்கு வந்து பெயின் கில்லரு போட்டு விட்டாங்க. பேபிக்கு வந்து நான் ஃபீடும் பண்ணிகிட்டு இருந்தேன், ப்ளஸ் சாப்பிடவும் இல்லை. ஒன்லி ஜூஸ் மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தேன். எனக்கு பசியும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு வேறு. அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு கேஸ் வரவே இல்லை. தென் அன்றைக்கி நைட்டு ஒரு வழியாக எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து இட்லி கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். எந்த ப்ராப்ளமும் இல்லைனா இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் கேஸ் வரலையே, நம்மளை டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கு வந்து ஜாண்டிஸ்க்கு வந்து டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போனாங்க, இருக்கா இல்லையான்ட்டுன்னு பார்க்குறதுக்காக. அதுவும் பாசிட்டிவாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். பட் பாப்பா கண்ணு மட்டும் வந்து எல்லோ கலராகவே இருக்குது. மஞ்சக்கம்மலை இருக்குமோ அப்படின்னு நினச்சி பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் நெகட்டிவ் தான் வந்துச்சு. குளிப்பாட்டி விட்டு போயிட்டாங்க. நேற்று ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கேஸ் வராமல். இன்றைக்கி தான் கொஞ்சம் வந்து சாப்பிட்டேன். குளிப்பாட்டினாவும் தலையே சீப்பு. இன்றைக்கி தான் படுத்துக்கு தலையில். குழந்தைக்கும் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஒன்றும் இல்லைன்னு தானே சொன்னாங்க. டெஸ்ட்டில் ஒன்றும் இல்லைன்னு தானே சொன்னாங்க. பாப்பாக்கும் ஒன்றும் இல்லை தான் போல. இப்போ எனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. அந்த கீழே ஆப்ரேஷன் பண்ண இடத்துல வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. அது மாற்றிட்டோடனே டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி வா விஷால். ஒரே ஒரு இன்ச்சு வயது காலி ஆயிடுச்சுனாலும் செம்ம ப்ளூ காரா? அப்பா வாங்கினாரா ப்ளூ காரு? கால் வீங்கிடுச்சு அம்மாக்கு. அச்சோ இது என்னாச்சு?
அம்மா ஊசி போட்டிருக்காங்க. நைட் அழுதியா? அழுதியா? ஜூஸ் என்ன ஜூஸ் சாப்பிட்ட? பனானா ஜூஸ் சாப்பிட்டியா? சூப்பர் தங்கம். சாப்பிட்டியா? அம்மாக்கு வாங்கிட்டு வரலையா? காட்டு தம்பி காட்டு. அவனுக்கு ரொம்ப ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. அவனுக்கு தொட்டாலே ரெட் ஆயிடுது அவனுக்கு. முட்டை நானே இன்னைக்குதான் தூங்குறேன் நல்லா. சரி, அது என்ன பில்லாம் போய் பார்த்து என்னன்னு பே பண்ணிட்டு வாங்க. எப்போ டிஸ்சார்ஜ் என்னன்னு கேளுங்க. ஃபைனலாக எனக்கு பாப்பா 2 பேருக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்றதுனால டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். கிளம்பியாச்சு. சென்ட் ஆஃப் வீடியோ ஹாஸ்பிட்டலுக்கு. அதுதான் அவன் கொஞ்சம் டீசெண்டா கேஸ். சரி கமான், உன்னால முடியும். எழுந்துங்க. என்ன பண்றியா? கட்சி நீங்க முட்டி மூடி வச்சுக்கிறீங்களா? சுகமா இருக்கு கூட போகுது. காலில் ஊற்றணும்.